சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள 104 தொடர்பு மையத்திலிருந்து தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகள். தொடர்ந்து கொரோனாவினுடைய இரண்டாவது அலை இந்தியா முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள 104 தொடர்பு மையத்திலிருந்து தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தற்போது வரை கொரோனாவிற்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பான பல்வேறு விஷயங்களை அவர் செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்டு வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம். அது மட்டுமின்றி இந்த 104 என்ற இந்த தொடர்பு மையத்தில் இருந்து அவர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த கொரோனா இரண்டாம் அலை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ரெம்டெசிவிரை கள்ளச்சந்தையில் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு எச்சரிக்கைகளை அவர் வழங்கிக் கொண்டிருக்கிறார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மக்கள் ஒத்துழைப்பு தேவை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னை, செங்கல்பட்டு, கோவை, மதுரை, திருச்சியில் பாதிப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். ஆகையால் அதை பெறப்பெற்ற பிறகுதான் இந்த கேம்ப் மோட்ல நாங்க நிறைய பிளான்ஸ் எல்லாம் தயார் நிலையில வைத்திருந்தால் கூட கேம்ப் மோட்ல எடுத்து செல்வதற்கு நமக்கு ஏற்கனவே உள்ள தடுப்பூசிகள் 45 முதல் உள்ளவர்களுக்கு நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த தடுப்பூசி நம்ம இப்போ புதுசாக ஆர்டர் பண்ண தடுப்பூசிகள் நமக்கு எப்போ கிடைக்கும்? அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, மற்ற மாநிலங்களும் இதே பிரச்சனை தான் உள்ளது. இதை நாங்கள் வெளிப்படையாக இன்றைய தினம் ஏன் சொல்ல விரும்புகிறோம் என்றால், நாளைய தினம் மே 1ஆம் தேதி. அப்போ மே 1ஆம் தேதி எங்கே தொடங்கினீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இது நாங்கள் தொடர்ந்து அந்த நிறுவனங்கள் சீரம் இன்ஸ்டிடியூட் மற்றும் நம்மளோட ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பாரத் பயோடெக் தொடர்பில் இருக்கோம். மத்திய அரசும் 1.5 கோடி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணா கூட அதில் ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டுக்கு தான் கிரீன் சிக்னல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிரீன் சிக்னல் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ நமக்கு வருங்கிறது தகவல் பெறப்பட்டால் கூட நாளைய தினமே பெறப்படுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் உள்ளதுங்கிற உண்மை நிலையும் நாங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து விரும்புகிறோம். திட்டமிட்டபடி நாளை தினம் 18 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுமா? முன்பதிவு செய்யறதுல சிக்கல் இருக்கிறதா தொடர்ந்து புகார் வந்துட்டு இல்லைங்க. இந்த நம்மளோட அந்த வெப்சைட் பூராமே மத்திய அரசோட வெப்சைட்டு. நீங்க சொல்றக்கூடிய சிக்கல் எல்லாம் அதுல பதிவு பண்ணால் கூட நமக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, நம்ம அரசாணையின்படி, அரசு ஒப்புதலின்படி, முதலமைச்சர் சொன்னபடி 1.5 கோடி நம்ம கேட்டால் கூட நமக்கு நாளை தினம் கிடைக்குமாங்கிற தகவல். ஏற்கனவே 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளது. அந்த ஃபிகர் நம்ம டெய்லி நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கோம். சுமார் 68 லட்சம் வந்திருக்கு. சுமார் 56-57 லட்சம் நம்ம செலவழிச்சிருக்கோம். மீதம் உள்ளது நம்ம கையிருப்பில் இருக்கு. அது தொடங்கிறது, அது கண்டினியூ ஆகும். பட் திட்டமிட்டபடி நம்ம 18 வயது முதல் 44 வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கு அந்த நிறுவனங்கள்லேருந்து நமக்கு கையில் வந்தால் தான் எங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால்தான் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நாளை தினம் கார்த்தால இந்த செய்தியை நாங்கள் சொன்னால் இதுவரைக்கும் எங்ககிட்ட வரல. இதுவரைக்கும் எங்ககிட்ட அங்கே எப்போ வரும், என்னைக்கு வருங்கிற செய்தி இதுவரைக்கும் நமக்கு பெறப்படவில்லைங்கிற உண்மை நிலையை உங்ககிட்ட நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். தனியார் மருத்துவமனை போட வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க, தேவையில்லாம. ஆனா அதிகமா எழுதுறவங்க தொடர்ந்து பொதுமக்கள் கூட்டம் அவங்க இருக்கிறாங்க. குறிப்பா அவங்க ஆஸ்பத்திரியோட அட்டெண்டே நிறைய பேர் வாங்கி போறாங்க. இதே எந்த காரணத்துக்காக நீங்க அந்த கொரோனா தொற்று பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனை நடந்தது. நீங்க கூட சாலை பயணம் நடத்திட்டு இருக்கு. அப்ப ஏன் தனியார் மருத்துவமனை தொடர்ந்து அதை எழுதுறாங்க? அதுக்கு என்ன நடவடிக்கை சுகாதாரத்துறை உங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இன்னும் 2 முக்கியமான செய்தி சொல்லணும். பட் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க. உரிய அலுவலருங்கிறது டிஎம்எஸ்ங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இணை இயக்குனர் சுகாதாரம் அது கண்காணிக்கணும். நான் சொல்ற செய்தி இல்லைங்க. இது நம்மளோட கிளினிக்கல் புரோட்டோகால்ங்கிறது எய்ம்ஸ் நியூ டெல்லி கிளினிக்கல் கைடன்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோவிட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நான் நேற்றைக்கு சொன்னோம். ஸோ இது அனைத்து பரிந்துரைக்கப்பட்ட மருத்துவமனைகள் கண்காணிப்பில் உள்ளது. எங்க நம்ம சிடி ஸ்கேன் லங்ஸ் பாதிப்பு உள்ளது, அதே மாதிரி ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்காங்க, ஆதார் கார்டு, அப்புறம் மருத்துவமனையோட அவங்க கொடுத்த 4 ஆவணங்கள் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை கண்காணித்து வருகிறோம்.
அப்படி கண்காணித்து வந்து எங்கேயாவது தவறு நேரிட்டால், அதே மாதிரி மருத்துவமனையில் ஒரே மருத்துவர்கள் தேவையற்ற ரீதியில் தேவையில்லாதவர்களுக்கு பரிந்துரைத்தால் டெஃபினட்டாக அவங்க உரிய அலுவலர்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. பட் அதே நேரத்தில் பலருக்கு வந்து நல்ல முறையில் மருந்து, நேற்றைய தினம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க 15,500 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்க. ஸோ அந்த செய்தியும் பொதுமக்கள் எடுத்து நம்ம கொண்டு செல்ல வேண்டும். தட் நமக்கு ஒரு 18,000 பேர் வராங்கன்னா ஒரு 16,000 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறவங்க எல்லாரும் ரெமடெசிவிர் சாப்பிட்டு தான் டிஸ்சார்ஜ் ஆகுதுங்கிறது கிடையாது. ரெமடெசிவிர் ஒரு முக்கியமான மருந்து, அதுக்குன்னு மருந்து அது வேஸ்டான மருந்துன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது எந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று நம்ம தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பரிந்துரையை மீறி பரிந்துரைப்பவர்கள் மீது உரிய அலுவலர்கள் இனிஷியலா என்கொயர் பண்ணுவாங்க. தொடர்ந்து அந்த தவறு நேரிட்டால் அவங்க மேல நடவடிக்கை. நீங்க பிரைவேட்டுக்கு வந்து குறிப்பிட்ட ரேட்டை போட்டு இதுக்கு மேல விற்க கூடாதுன்னு நீங்க அவங்க சொல்லிடலாம்ல. பொதுமக்கள் தான் வர்றாங்க, வந்து நிறுத்தல பாதிங்க அங்க அதிகமா விற்கிறதுனாலதான் வந்து கவர்மெண்ட் இது கொடுக்குறாங்க. ஆனா வரது பூரா அந்த பிரைவேட்ல அது எல்லாம் வர்றாங்க. நீங்க அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கே ஒரு குறிப்பிட்ட விலையை நிர்ணயம் பண்ணி அவங்க அது வந்து செப்பரேட்டா அவங்க வந்து டிஎன்எம்எஸ்சி மூலமா அவங்களும் வாங்கி சென்றிருக்காங்க. பட் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு 1.5 மாசம் முன்னாடி வர நம்ம நேரடியா கொள்முதல் செய்து தேவைக்கேற்ப ரெமடெசிவிர் வந்துட்டு இருந்தது. தற்போது 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கான அலோகேஷன் 59,000 வயல். ஸோ 59,000 வயல் வரும்பொழுது அதை அப்படி ரேஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலைமை. அதுதான் முதலமைச்சரும் பிரதமர்கிட்ட எழுதியிருக்காங்க. நமக்கு இது தேவைக்கு வேற அதிகம். நாங்கள் எதிர்பார்க்கிறது 1ஆம் தேதி முதல் நமக்கு கூடுதலாக இந்த வயல் வரும். இன்னொன்று என்னென்றால் ரெமடெசிவிரோட ப்ரொடக்ஷனும் பன்மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 7-8 நாளில் ரெம்டெசிவிரோட அவைலபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அனைத்து தனியார் மருத்துவமனையோ அனைத்து அரசு மருத்துவமனை மேலே குறை சொல்ல முடியாது. பெரும்பாலான 95 விழுக்காடு அவங்க கடுமையாக உழைத்து நியாயமான முறையில் தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று இந்த நேரத்தில் நம்ம மறந்துவிட்ட ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், அடுத்த 10 நாட்களில் எப்படி அரசில் நாங்கள் எலக்டிவ் சர்ஜரிஸை தவிர்க்க சொல்லியிருக்கோமோ, எலக்டிவ்னா நமக்கு இமீடியட்டா எமர்ஜென்சி சர்ஜரிஸ்ங்கிறது ஒன்று, டெலிவரி ஒன்று, ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் செய்யக்கூடிய சர்ஜரி. ஸோ எல்லா தனியார் மருத்துவமனைக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் எலக்டிவ் சர்ஜரியை அடுத்த 10 நாட்களுக்கு ஒத்தி வைக்கிறதுக்கான ஒரு அரசாணையும் அரசாணை வெளியிட போகிறோம், ஒரு வேண்டுகோளும் கொடுறோம். செகண்ட் வந்து என்னன்னாக்கா இந்த 50 விழுக்காடு பெட்டுகள் இப்போ பல தனியார் மருத்துவமனை நீங்க பாத்தீங்கன்னாக்கா 90 பெட்டு மட்டும்தான் கோவிடுக்கு இருக்கு. ஸோ எப்படி நம்ம அரசு மருத்துவமனையில் பெரும்பாலான பெட்டை நம்ம கோவிட் பெட்டா சொல்லியிருக்கோமோ, தனியார் மருத்துவமனைக்கும் அப்பீல் செய்து ஒரு 50 விழுக்காடு பெட்டு வந்து கோவிடுக்கென தனியா ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற அரசாணையை உரிய அலுவலர் மூலமாக சுற்றறிக்கை அனுப்பியிருக்கோம். திருவண்ணாமலை ஜிஹெச்ல தான் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது, 2 சீல வந்து வெளியே நல்ல சந்தை இருக்கான்னு சொல்லுங்க. அது திருவண்ணாமலை ஜிஹெச்ல ஒர்க் பண்ணவங்க அந்த அரசு மருத்துவமனை வந்து எடுத்து வெளியே வச்சிருக்கான்னு சொல்லி தகவல் இருக்கு. ஸோ அந்த ஜிஹெச்ல வந்து ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணீங்களா, இல்ல ஓவரால் உள்ள ஜிஹெச்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றீங்க? இல்ல எல்லா ஜிஹெச்லங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு சேலம் ஜிஹெச்ல வந்தது, திருவண்ணாமலை ஜிஹெச்ல வந்தது, இந்த சம்பவம் நடந்தது தாம்பரத்தில். யாரா இருந்தாலுங்க தயவு தாட்சண்யம் பார்க்காம நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்றால் இது வந்து ஒரு இன்னி டேட்டுக்கு ஒரு தேவையுள்ள அத்தியாவசிய மருந்துன்னு சில எந்த புரோட்டோகால் படி யாருக்கு தேவையோ அது கொடுக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி மருந்து அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் சார்பில் வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கிறது மிகவும் ஒரு தவறான செயல். யாரா இருந்தாலும் தவறுல ஈடுபட்டா அவர்கள் மேல காவல்துறை மூலமா நடவடிக்கை எடுக்கணும். 104 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் போதிய அளவுல கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு பப்ளிக் சைட்ல இருந்து நிறைய இஷ்யூஸ் ரைஸ் ஆகுது. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு நார்மல் டேஸை விட இப்போ அது எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? சரி, நார்மல் டேஸோட நம்மளோட கால்ஸ் வந்து டெஃபினட்டா ஒரு ஆமாம். இப்போ ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் நம்ம கோவிட் மொத்தம் 48,791 கால்ஸு, 80,668 நான் கோவிட் கால்ஸு, ஆக மொத்தம் 1,29,458 கால்ஸு. பட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுக்காக தான் யூனிஃபைட் கோவிட் கண்ட்ரோல் சென்டர்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், யூனிஃபைட் கமாண்ட் சென்டர்னு. இதை முடிந்த உடனே தயவுசெய்து பாருங்கள், இங்கே வந்து ரொட்டீன் கம்ப்ளைண்ட்ஸ் வரும், ஆனால் இந்த மாதிரி லேட்டாக வருது அப்படின்னா அப்படியே அது லைவாக அங்கே பார்க்கப்பட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ அதை நீங்கள் தயவுசெய்து இதை முடிந்த உடனே அந்த கமாண்ட் சென்டர் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் அட்ரஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். பட் நார்மலிங்க இது இல்லாமல் 108 ஆம்புலன்ஸ் இல்லாமல் நம்ம பேஷண்ட் மூவ்மெண்ட்டுக்காக மாநகராட்சி போன்ற இடத்தில் ஒரு ஆல்மோஸ்ட் 100 வாகனங்களை பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி டெஸ்டிங்க்கு ஒரு டிவிஷனுக்கு
ஒரு வாகனத்தை டெஸ்ட்டுக்காக நம்ம கொண்டு வரோம். ஸோ தட் 108ஓட பணி சேஃப்டியாக நடக்கிறது. 108 வாகனங்களும் நமக்கு தேவைக்கேற்ப இப்போ கடந்த முறை நம்ம 500 வாகனங்கள் கூடுதலாக என்கேஜ் பண்ணியிருக்கோம். இப்போ தேவைக்கேற்ப அது இன்க்ரீஸ் செய்யப்படும். பெரும்பாலும் டூ வீலர்ல வராங்க, ஆட்டோவில் வராங்க, இந்த போல நடவடிக்கையால திரும்பி தொற்று பரவ அதிக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நடவடிக்கை என்ன பண்ணுவோம்? இப்போ இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, சில தவறுகள் நாங்களே கண்கூடா பார்க்கக்கூடிய தவறுகளை மருத்துவமனைக்கு சொல்லியிருக்கோம். சில டைம் அட்டெண்டர்ஸ் கோவிட் வார்டுக்குள்ளே போய் இருக்காங்க. அது தவறான செயல். ஏனென்றால் நம்ம உள்ள கோவிட் வார்டுக்கு போகக்கூடியவங்க பிபி போட்டு முழுமையான உடல் பாதுகாப்பு கவசம் போட்டு தான் போகணும். ஸோ அதை சில மருத்துவமனையில் கூட கவனக்குறைவாக உள்ளே போயிடுறாங்க உதவி பண்ணுறதுக்கு. அதை நாங்கள் மருத்துவமனைக்கு அறிவுரை வழங்கியிருக்கோம். இரண்டாவது, டெஃபினட்டாக நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணும்போது தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் மூலமாக தான் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு பிபி போட்ட ஒரு வாகனத்தில் தான் கொண்டு வராங்க. ஸோ தானாக ஆட்டோ பைக்கில் போகும்போது நமக்கு உறுதி செய்யும்போது நம்ம வர போகிறவங்களாம் ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். இது ஒரு நுண்கிருமியோட குணத்தை புரிந்து கொண்டு நம்ம எல்லாருமே அதற்கு தகுந்த மாதிரி அதை நோய் தடுப்பு நடவடிக்கைக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணணும். சார், இந்த தொற்று வேகமாக பரவிட்டு வரதுனால மினிமம் ஒரு 50% பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டை தான் ஜிஹெச் சென்னையோட ஜிஹெச் அட்மிட் பண்றாங்க. மீதி எல்லாமே ஹோம் குவாரண்டைன் ரெஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார்? இல்லைங்க, அந்த கரெக்டான ஃபிகர் சொல்றேங்க. சுமார் ஒரு 50 விழுக்காடு ஹோம் குவாரண்டைன் தமிழ்நாட்டு அளவில் இருக்காங்க. ஒரு 30 விழுக்காடு தான் நம்மளோட மருத்துவமனைக்கு வராங்க மருத்துவமனைக்கு. ஆனால் அந்த 30 விழுக்காடே ஒரு சப்ஸ்டாண்டிவ் நம்பர். நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே நமக்கு ஒரு கொஞ்சம் டைட்டான நிலைமை. அதனால்தான் நேற்றைய தினம் கூட நம்ம கூடுதல் படுக்கை வசதிகளை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு.